சுடர்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:14-15-16. சுடர்கள் ஒளிதர கடவுளால் படைக்கப்பட்ட ஒன்று. பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் நட்சத்திரங்களையும் படைத்தார் என தொடக்க நூலில் நாம் முதல் பிரிவிலேயே படிக்கின்றோம். இந்த சுடர்கள் வெறுமன வெளிச்சம் தருவதற்கு மட்டுமல்ல, அவைகள் சமுத்திரத்திலும் பரந்த விரிந்த வனாந்தரங்களிலும் திசை காட்டிகளாகும். ஆதி நாட்களில் பிரயாணம் செய்தவர்களுக்கு வழிகாட்டியாகவும் காணப்பட்டது. காலங்களை நேரங்களை கணக்கிட சூரிய சந்திரன் ஆகிய பெரிய சுடர்களை வைத்து கணக்கிட்டுள்ளனர். இயேசுவின் பிறப்பை கூட சிறிய சுடரான நட்சத்திரம் பிரயாணத்திற்கு வழிகாட்டியாக அமைந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. பிலிப்பியர் 2:12-24 வரை உள்ள திருமறை பகுதியில் பவுலார் பிலிப்பு பட்டண சபையாரை ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க அழைப்பு கொடுக்கின்றார். பாவங்கள் நிறைந்த உலகினிலே தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ அறிவுறுத்துகின்றார். இருள் நிறைந்த உலகில் கடவுள் படைத்த சுடர்கள் எப்படி வெளிச்சத்தை கொடுத்ததோ, பாதை தெரியாததோருக்கு திசை காட்டியாய் செயல்பட்டதோ, அதுபோல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவ இருளில் உழலும் மக்கள் பேரொழியும் கிறிஸ்துவை நம் வாழ்வில் காணவும் திசையறியாது திகைத்திடும் மனிதர் நம் வாழ்வு வழி கிறிஸ்துவின் பாதைகளை அறிந்து கொள்ளும் சுடர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஒளிர்தல் நிகழும்போது ஒளிர்வதில் இருக்கும் கரையும் ஒளிபடும் இடமெல்லாம் இருக்கும் கரையும் தெரியும். நாம் ஒளி என்கின்ற போது நம் வாழ்வு மறைந்திருக்கவில்லை என்று புரிதல் நன்று. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.